இது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா கடையவே கொளுத்திடுவேன், கடையவே உண்டுலன்னு பண்ணிடுவேன். 80,000 சாரி எடுத்துருக்கோம்ல, வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, இன்னும் இவ்வளவு நேரத்துல வந்திருக்கீங்க, நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டலான்னு கேட்டாங்க. டக்குனு வேற யாரையுமே பேச சொல்லல, ஓனரை கூப்பிட்டு இது எவ்வளவு இந்த சாரியோட ரேட் அப்படின்னு சொல்லி, எவ்வளவுப்பா பில்லு போட்டேன், நான் கேட்கறது மத்தவங்களை விடுங்க, நீங்க சொல்லுங்க இந்த சாரியோட ரேட் நார்மலான பட்டுதாம்மா அப்படின்னாரு. ஓகே, இது என்ன ரேட்டு? இது வந்து 25ல இருந்து 30 அந்த ரேஞ்சு தான் அந்த புடவை அப்படின்னாரு. கரெக்டான ரேட்டு சொல்லுங்க. 30,000 வருமா? இந்த சாரியோட ரேட்டு நீங்க சொல்றது 30, அவங்க சொல்றது 80,000 போட்டிருக்காங்க. இது வந்து வெள்ளி ஜருக கோல்டு கோட்டட்னு சொல்றாங்க. அவரு திருப்புருன்னு முழிக்கிறாரு, இருக்கிற எல்லா அவங்களோட ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே பாக்குறாரு. அப்போ அந்த இடத்துல 30,000 ரூபாய் சாரியை வந்து 80,000 ரூபான்னு அவங்க மண்டைய கழுவி அந்த சாரியை வித்துட்டாங்க, அதை வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ எனக்கு இமீடியட்டா நீங்க சொன்ன அதே 80,000 ரூபாய் சாரி எனக்கு வேணும், நாளைக்கு காலையில கல்யாணம். நீங்க குடுக்கலன்னா இந்த கடையை விட்டு நான் போக மாட்டேன். உடனே என்ன பண்ணாங்க, அவங்களுக்குள்ள இவங்க இங்கிட்டு ஓடுறாங்க அங்கிட்டு ஓடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, கரெக்டா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துல அதே வெள்ளி ஜருகை வச்சு கோல்டு கோட்டட் கொடுத்த சாரி, அதே கலர்ல சாரி எடுத்து கொண்டாந்து கொடுத்தாங்க.